Hello all, welcome to Ashada Fashion. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெகந்தி கிளாஸ் உடைய பேசிக் கிரிட் ஃபில்லிங்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பட் அது வந்து என்ன பண்ணுறேன்னா நான் 2 லைன்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ சென்டரில் வந்து நான் என்ன பண்ணுறேன் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து கொடுங்க. ஸோ இப்போ வந்து நான் மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இப்போது செகண்ட் டிசைனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லாண்டிங் கிரிட்ஸு 2 லைன்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லீஃப் டிசைன் தான் வந்து நம்ம உள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். பேசிக் எலமெண்ட்ஸில் வந்து இந்த லீஃப் டிசைனும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோலு. ஸோ இதையும் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த லீஃப் டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க பிளேஸை வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. மெகந்தி வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். தேர்ட் டிசைனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சேம் நம்ம செகண்டில் பண்ண மாதிரியே வந்து ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம் 2 லைன்ஸு. ஸோ இதை வந்து நம்ம திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்.
திக் லைனாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ் மேலே நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு 2 லைன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இது போல் வந்து லைன்ஸ் வந்து நீங்கள் நல்லா ட்ரா பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் எப்படி போடுறேன்னு மட்டும் நல்லா பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ட்ரா பண்ணிட்டோம். நம்ம சென்டரில் இருக்க பிளேஸில் வந்து என்ன பண்ணுறோம்னா இது போல் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் டிசைனில் வந்து ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இது போல் லீஃபோடைய பெட்டல்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க லைன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டியர் ட்ராப்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது போல் டாட் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ அதனால தான் டாட் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் கீழே இழுக்கும் போது மெகந்தி ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஸோ நம்ம டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட்டை மட்டும் நீங்கள் கீழே இழுத்து விடுங்க. ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 5th டிசைனில் வந்து ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இது போல் டியர் ட்ராப்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ டியர் ட்ராப்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்க லைன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு அந்த லைன்ஸில் வந்து ஸ்பேஸ் வந்து 2 டாட் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் டாட் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.